இவ்ளோ நடந்த உன் மாமியாருக்கு புத்தி வரலையேடி. இப்போ அவங்க உன்னை பத்தி தப்பா தானே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இப்ப நேரா நான் உங்க வீட்டுக்கு தான் வரப்போறேன். நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டதா என் மனசு ஆறும். ஐயோ அக்கா, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணிடாதக்கா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இதே வார்த்தையை சொல்லி சொல்லிதான் என்னை இவ்வளவு நாளா அடக்கி வச்சிருந்த. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் என்னால அமைதியா இருக்க முடியாது ரஞ்சிதா. உன்னை என்ன யாரும் இல்லாத அனாதை நினைச்சிட்டாங்களா? உன் அக்கா நான் இருக்கண்டி. உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிப்பேன்னு அவங்களுக்கு புரியணும். இப்ப நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அங்க வரதான் போறேன். அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அவசரப்பட்டு நீ அங்க வந்துடாத. இங்க பாரு, நாளைக்கு நானும் சிம்ரன் அண்ணியும் கோயிலுக்கு வரோம். நீயும் அங்க வந்துரு. அன்னைக்கு வீட்ல சொல்ல முடியாதத நான் கோயில்ல வச்சு சொல்றேன்க்கா. அதுக்கப்புறமா நீ வீட்டுக்கு வந்து சண்டை போடணுமா வேண்டாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ரஞ்சிதா, நீ சொல்ல போற விஷயத்துக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்குக்கா. நீ இது தொடர்பா என் வீட்டுக்கு வந்து சண்டை போடாதன்னு சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அக்கா, நான் எல்லா விஷயத்தையும் முழுசா சொன்னாதான் உனக்கு புரியும். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அமைதியா இருக்கா ப்ளீஸ். நீ இவ்ளோ தூரம் சொல்றதுனால நான் எதுவும் பேசாம விடுறேன். நாளைக்கு உப்பு சப்பு இல்லாத எதையாவது சொல்லி என்ன சமாதானப்படுத்தணும்னு மட்டும் நினைக்காத. நீ சொல்ற காரணத்தை என்னால ஏத்துக்க முடியலனா நான் நேரா உங்க வீட்டுக்கு தான் வருவேன். வை. ஷோ கடவுளே. பாலா, என்னாச்சு? வந்ததுல இருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா வித்யா? கொஞ்ச நாளைக்கு பார்க்க வேணாம்னு சொன்னா இப்பதான் அடிக்கடி பார்க்கணும்னு சொல்றீங்க. என்ன டென்ஷன் பண்ணோன்னே இதெல்லாம் பண்றீங்களா? இல்ல பாலா, நீங்களே போன் பண்ணி பேசுவீங்கன்னு பார்த்தேன். அது நடக்கலன்றதுனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன். ஏங்க போன்ல கூட பேச வேணாம் தான் நான் சொல்லியிருக்கேங்க. நான் எதுக்கு உங்களுக்கு கால் பண்ண போறேன்? பாலா, கடைசியா பார்த்தப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்ம கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொன்னேனே, குறிச்சிங்களா இல்லையா? இல்ல. ஓகே, அப்ப நானே ஜோசியர் கிட்ட பேசி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆனா நீங்க மட்டும் தான் தனியா நிக்கணும். நான்லாம் வர மாட்டேன். ஏன் பாலா இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? நேத்து கூட அம்மா கல்யாணத்தை பத்தி பேசினாங்க. நீங்க ஏன் வீட்டுக்கு வந்து பேசலன்னு கேக்குறாங்க. நீங்க வரலன்னா நான் ஒரு முடிவு எடுத்துருவேன்னு மிரட்டுறாங்க. நம்ம கல்யாணம் கொஞ்ச நேரம் தள்ளி போனா கூட பரவாயில்ல. வீட்ல வந்து ஃபார்மலா அம்மா கிட்ட பேசினா போதும். அத செய்யறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வித்யா, உங்களுக்கு எத்தனை தடவை நான் சொல்றது? நான் ஒரு விஷயம் நடக்கணும்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன். அது இப்ப அப்பன்னு இழுத்துக்கிட்டே இருக்கு. அது கரெக்டா முடியாத வரைக்கும் என்னால நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே முடியாது. அருண் கல்பனா கல்யாணத்தை பத்தி தானே பேசுறீங்க? அது இப்போதைக்கு நடக்காது. அப்ப நம்ம கல்யாணத்தை பத்தியும் பேச வேண்டாம். அண்ட் எனக்கு வேற சில டார்கெட்டும் இருக்குங்க. அதெல்லாம் கரெக்டா முடியணுங்க. அது வரைக்கும் உங்க அம்மாவை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. பாருங்க வித்யா, உங்களை மீறி உங்க கழுத்துல யாராலையும் தாலி கட்ட முடியாது. வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறாங்கலாம் பயப்படாதீங்க. என்னையும் தயவு செய்து ப்ரெஷர் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப கல்யாணத்தை பத்தி பேசுனீங்கன்னா நான் இப்பயே கிளம்புறேன். பாலா பாலா பாலா, கோச்சுக்காதீங்க.